வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரொம்பவே சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான்சனா வந்தார். ஆனால் இது சர்ப்ரைஸாக இல்லை, ஏன்னா அவர் பேசின விதம் அந்தளவுக்கு எல்லாருமே சோகத்தில் அழிச்சிருக்கு. சரி வாங்க ஜான்சனா பேசுனது தமிழில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. திரும்ப இதில் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வராங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹை அனௌன்ஸ்மெண்ட். ஃபார்மாஸ் ஒரு மிகப்பெரிய ரஸ்லர் அவர் இன்றைக்கி ரிட்டன் ஆக போகிறாரு. அது யார் பார்த்தீங்கன்னா 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லைவாக சவுண்ட் ஆக்ஷன், அதாவது அந்த அரங்கத்தில் இருக்கிற ஆடியன்ஸுடைய சவுண்ட் குவாலிட்டி 100 ஹார்ம்ஸை தாண்டி போயிட்டு இருக்குது. வந்தோடனே ஜான்சனாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கலன்னு தெரியும், பட் ஆனால் கனடியன் மக்கள் எல்லாருமே என்னை நேசிக்கிறவங்க, உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரில, கண்டிப்பாக பிடிக்காது. எஸ், நான் ரிட்டையர் ஆக போகிறேன். நான் என்னுடைய ரிட்டையரை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஹவுல்ட் ஆன். இவ்வளோ நேரம் ரொம்ப எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன எல்லாருமே ஷேர் பண்ணுறதை குறைச்சிட்டிங்க. நான் சொல்கிறது உண்மை தான். நான் 22 வருஷமாக இந்த ரஸ்லிங் கம்பெனியில் ரஸ்ல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கம்பெனிக்காக பல சாதனைகள் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ரிட்டையர் தேவை, நான் ரிட்டையர் ஆக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக மறக்க முடியாது, நான் எத்தனையோ ரசல்ஸ் கூட சாதனை போட்டிருக்கிறேன், எவ்வளோ ஆடியன்ஸை பார்த்துருக்குறேன், எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கனடியன் மக்கள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நேர்மையானவங்க. சரி ஜான், இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஃப்யூச்சரை பார்க்க போகிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். நான் இந்த வருஷம் நடக்க போகிற ராயல் ரம்பிள் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கானது. அந்த ராயல் ரம்பிளில் இருப்பேன். அஃப்கோர்ஸ் எலிமினேஷன் சாம்பர் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கானது. அந்த எலிமினேஷன் சாம்பர்லேயும் நான் இருப்பேன். அதே மாதிரி ரசல் மேனியா லாஸ் வேகாஸ் அதில் இருப்பேன். ஆனால் அதில் தான் கடைசியாக இருப்பேன். ஆமாம், நான் ரசல்மேனியா லாஸ் வேகாஸில் தான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்சை விளையாட போகிறேன். ரசல்மேனியா லாஸ் வேகாஸ் வரைக்கும் நீங்கள் என்னை பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் அந்த ரஸ்லிங் கெரியர்லேருந்து டோட்டலாக ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன். நீங்கள் எல்லாருமே சோகப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். ஐ லவ் யூ காய்ஸ். ஜான்சனா பார்த்தீங்கன்னா தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை சொல்லிட்டு போயிட்டார். அஃபிஷியலி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ராயல் ரம்பிள் மேட்ச்சில் ஜான்சனா இருப்பாராம், எலிமினேஷன் சாம்பரில் இருப்பாராம், அண்ட் ரசல் மேனியாலும் ஜான்சனா இருப்பாராம். ஆனால் ஜான்சனாவுடைய ரசல் மேனியா மேட்ச் தான் கடைசியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே நமக்கு சோகமான விஷயமாக தான் இருக்கும்.